உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5-ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. பாமகவினுடைய வாக்கு வங்கியில விஜய் அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. விஜய் உங்களை ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்காரா? காலனி பகுதியில இருந்து அமைப்பு வச்சு வண்டியை கொண்டு வந்தாங்க கூட எங்களுக்கு அமைப்பு யாரும் வண்டியை வச்சுட்டு போகல. எனக்கு தெரியும் விழுப்புரம் எங்க வாக்கு வங்கியில இருந்து யாரும் வண்டி எடுத்துட்டு வரல. எங்களுடைய வாக்கு வன்னியர்களுடைய வாக்கு மட்டும்தான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டீங்க. பட்டியல் சமூக மக்கள் பாமகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எல்லாம் திருச்சி விட்டு பட்டியல் மக்கள் வாக்களிக்க கூடாதுதான் இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாமகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மயிலம் சிவகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2021 அமைஞ்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியினுடைய கடைசி முழு மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒரு 2-3 இடத்துல அதை பதிவு பண்ணியிருந்தீங்க. ஒரு வருஷத்துல 100 வருஷம் செய்ய வேண்டிய சாதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 வருஷத்துல இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க 500 வச்சு வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் வாக்குறுதி இல்லாத நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆனால் சொன்ன வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி, இப்போ சட்டமன்றம் 100 நாள் நடத்தப்படுன்றது, இப்போ அதுமாரி டீசலுக்கு மானியம், இந்தமாரி பலவேறு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கைக்கு அரசாங்கம் செய்யலை. காரணம் ஒன்றிய அரசு மத்திய அரசு தாக்கிறதுனால மத்திய அரசோட அவங்களோட அணுகுமுறை செய்கிறதுனால வர நிதியெலாம் வரல. ஆனால் தமிழக அரசோட வச்சுக்கிற நிதியில் வச்சு பண்ணுறாங்க. போதுமானதே தமிழ்நாட்டுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு ஒழுங்காக செயல்படாததுக்கு பாஜக ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பாரதிய ஜனதா ஒரு காரணம் இல்லை. மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும், மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியாக இருந்தாலும், மத்திய அரசோட போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும்போது மத்திய அரசோட நல்ல நெருக்கமாக 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். மத்திய அரசோட தொடர்பில் இருக்கணும். அப்போ தான் எல்லா நிதியுமே பெற முடியும் மாநிலத்துக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு இப்போ கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு தேவையான மாநிலத்துக்கு அமராவதிக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கிறார். பீகாரில் நிதிஷ்குமார் இருக்கிறாரு. நிதிஷ்குமாருக்கு தேவையான நிதி பீகார் கொண்டு போகிறாரு. அதுமாதிரி தமிழக அரசு மத்திய அரசோட அணுகுமுறை எல்லாத்துலேயும் அணுகுமுறையோடு இருந்தாங்கன்னா தேவையான நிதி இந்த மாநில வளர்ச்சி கொண்டு வர முடியுங்களா? இல்லை, இப்போது நம்ம எல்லா மாநிலமும் நிதி வரி கொடுக்க தான் செய்கிறோம். எல்லா மாநிலத்துக்கும் உரிய நிதியை கொடுக்க தான் செய்யணும். நீங்கள் எங்கள் கூட ஒழுங்காக இல்லை, அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டோன்றது ஒரு தப்பான ஒப்பீடாக இருக்காது. நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். நீங்கள் மயிலம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏ. நீங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏ, அதனால் உங்கள் தொகுதிக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு பண்ணால் அது தப்பு இல்லையா? அது தப்பு. அப்போ இதுவும் தப்பு தானே? அப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. நீங்கள் எப்படி என்னன்னா, மத்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு செய்ய வேண்டிய வேலையும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மாநில அரசோட ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதி அந்த தொகுதின்னு கருத்து வேறுபடுனாலும் இப்போ எதிர்கட்சி தொகுதிக்கு நிறைய விஷயத்தை புறக்கணிப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் கடந்த பாட்டாளி சார்பில் ஜெயிச்ச நாங்கள் 5 எம்எல்ஏ இருந்தாலும் அரசோட எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறோம். அதனால் எங்கள் தொகுதியோட எந்த கோரிக்கை சொன்னாலும் ஓரளவுக்கு நிறைவேற்றுறதுக்கு நாங்களும் அதோட அரசோட சேர்ந்து முயற்சி பண்ணுறோம். என்ன காரணம் கேட்டால் எம்எல்ஏ ஆகிட்டோம், அந்த தொகுதி பின்தங்கிய தொகுதி வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறதுக்காக ஆளுங்கட்சி எல்லா அரசியல் கட்சியிலும் கலந்து கொண்டு அந்த தொகுதி தேவையானதெல்லாம் நிறைவேற்றுறோம். திமுக அரசு அந்த முதல் வருஷம் ஒரு வருஷத்துல 100 வருஷம் பண்ண வேண்டிய சாதனையை முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணியிருக்கார் அப்படின்னு நீங்கள் அப்போ பேசுனதுக்கு எனக்கு காரணம் இப்போ புரியுது. ஸோ அதை நீங்கள் எப்படி திமுகவோட கொஞ்சம் சாஃப்ட் டோனில் போய் திட்டங்கள்லாம் வாங்கினீங்களோ அதே மாதிரி திமுக பாஜகவோட சாஃப்ட் டோனில் போகணும். அப்படிதான். இப்போ நான் என்னன்னா, இப்போ முதல் திட்டத்திலேயே நான் ஆட்சியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் போயிருந்தேன். என் தொகுதிக்கு நிறைய இப்போ வராமல் போயிருக்கும். ஏன்னா என்னை பின்தங்க தொகுதி, கிராம சார்ந்த தொகுதி. எதுவுமே இந்த திட்டங்கள் வரலன்னா மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறன்ற கேள்வி வருங்களா? அதனால் ஆட்சிக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் தொகுதி கோரிக்கைக்கு 100% செய்யட்டாலும் 90% செய்கிற அளவுக்கு முயற்சி பண்ணி தான் வாங்கணும். இப்போது அரசு விழாவுக்கு போகிறதும் ஒரு கொள்கை அளவில் முரண்பாடாக இருக்கிறத ஏற்றுக்கிறதும் வேறு. திமுகவுக்கும் பாமகவுக்கும் பெரிய அளவில் கொள்கை வேறுபாடுகள்லாம் கிடையாது. சமூக நீதி மாதிரியான விஷயங்கள், இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்களில் ஒரே கொள்கை தான். மொழி விவகாரத்தெல்லாம் திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரே கொள்கை தான். நீங்கள் அரசு விழாவுக்கு போகிறதையும் பாஜக சொல்கிற விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு கல்வித்துறை எடுத்துக்கோமே, 3வதாக நீங்கள் ஒரு மொழியை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்றத கல்வித்துறை அமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறார். இது அந்த திட்டத்துக்கான நிதி கூட கிடையாது. இப்போது ஹிந்திக்கான நிதி கூட கிடையாது. அது வழக்கமாக ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நிதி. அந்த நிதிக்கையே நீங்கள் வாங்கணும்னா
ஹிந்தியை ஒத்துக்கிட்டாதான் கொடுப்போம் அப்படின்னா இதுல எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும்? இதில் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் அப்ப தமிழ்நாட்டுக்கு. பண்ண முடியாது. அப்ப நீங்க பண்ணுங்கன்றீங்க, போய் இந்த பண்ணல. அவங்களோட அந்த சேர்ந்து போங்கன்றீங்க. நாங்கள் சொல்றது வந்து கல்வி கொள்கை இல்லை. கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்த கொள்கை மத்திய பட்டியலில் போயிடுச்சு. இப்போ ஒத்திசைவு பட்டியல் இருக்கு. ஆமா, கணக்கு. ஒத்திசை பட்டியலில் இருக்கு. மாநில கொள்கை பட்டியல் இருந்தால் நம்ம எந்த மொழியில் படிக்கணுமோ நம்ம படிச்சுக்கலாம். இப்போ மற்ற மாநிலத்தில் பார்த்தோன்னா தாய்மொழி தமிழ் நம்ம மொழி, அந்த மொழி மகாராஷ்டிராவில் பார்த்தோன்னா அவங்க மொழி தான் ஃபர்ஸ்ட் உரிமை இருக்கு. இங்கே இருமொழி கொள்கை தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னா தமிழ் தான் மெயின். ஆங்கிலன்றது நம்ம எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வசதியானது. ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள இப்போ தபால் துறை எடுத்தோம்னா மத்திய அரசு தான் வச்சுருக்கோம். ரயில்வே துறை மத்திய அரசு தான் வச்சுருக்கோம். அதேமாதிரி சில பட்டியல் மத்திய அரசு, இப்போ ரயில்வேனா அப்படி தான் வச்சுருக்கோம். இதுக்கு மாநில அரசும் மத்திய அரசுக்கும் ஒரு அணுகுமுறை. நீங்கள் வந்து இப்போ கூட்டணியே தேவையில்லை, மாநில உரிமை விட்டு கொடுக்க தேவையில்லை. மத்திய அரசோட அணுகுமுறையோடு போனோன்னா நமக்கு தேவையான நிதி வந்திருக்குன்றது தான் என்னோட பார்வை. இல்லை, இப்போ நம்ம வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக தரப்புல வந்து முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையிலே சொல்றாரு, நீங்களாம் பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, இதை வந்து கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டோன் எடுக்கிறார். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாமக எம்எல்ஏ அருள் அவர்களை வந்து பேட்டி எடுத்தப்போ அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார். எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்பட்டது தொகுதிக்கு, நான் இங்கே எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போய் பார்த்தப்போ அவர் என்னை டெல்லிக்கு கூப்பிட்டு போனார். 1/2 மணி நேரத்தில் அந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய அமைச்சரவையில் போய் டெல்லியில் போய் 1/2 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிற அளவுக்கான பவர் இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து தொடர்ச்சியாக எம்பியாக இருக்கிறார். 2014 இருந்து வந்து ஒரு எம்பியாக தான் இருக்கிறார். இடையில ஒரு கொஞ்ச காலத்தை தவிர 2014 19 வரைக்கும் மக்களவை எம்பியாக இருந்தார். அதில் ஒரு இடையில ஒரு மாதம் தவிர்த்து 2014 இப்போ வரைக்கும் ஒரு எம்பியாவே தான் இருக்கிறார். இந்த இத்தனை வருஷத்துல வந்து நிறைய சாதிச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நாங்கள் எம்பி பலம் வச்சிடல. இப்போ இருக்கிறது நாங்கள் எம்பி ஒரு எம்பி. திமுக தான் இன்னைக்கு அதிகமான எம்பி 38 எம்பி மேலே வச்சிருக்கிறாங்க கூட்டணி. அவங்க தான் அந்த கூட்டணி இல்லையா, அவங்க எதிர்கட்சியில இருக்காங்க. எதிர்கட்சியில் இருந்தாலும் அதிகமான எம்பி குரல் கொடுத்தா தான் நாங்கள் வர முடியும். எதிர்கட்சியில இருக்கிறாங்க, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல சார், இப்போ நான் கேள்வி முடிச்சிடறேன். திரு சிவகுமார் அவர்கள் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்து நீங்க வந்து முதல் முறை எம்எல்ஏ, நீங்களே வந்து அரசோட இவ்வளவு ஒத்திசைவா போய் மயிலத்துக்கு இவ்வளவு திட்டங்கள் வாங்க முடியும்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாதிரி டெல்லியில அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் 5 வருஷம் வந்து அமைச்சராக இருந்திருக்கார், 10 வருஷத்துக்கு மேல வந்து எம்பியாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கார், டெல்லி அரசியலை ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், ஒரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல்வாதிகள்ல ஒருத்தர். அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்க முடியும் இல்லையா? இத்தனைக்கும் நம்ம பாஜகவோட வந்து எல்லா விஷயங்களையும் ஒத்திசைவா போயிருக்கிறோம்ல. நீங்க ஒரு தனிப்பட்ட நாங்க ஒரு 10 எம்பி வச்சிருந்தா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் கூட்டணியில். நாங்க வச்சிருக்க ஒரு ராஜ்யசபா எம்பி. நாங்க எங்க தொகுதிக்கு எங்க சார்ந்த முக்கியமான பிரச்சனை மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஒரு மாநில அரசுக்கு தேவையான நிதியை வந்து மத்திய அரசு சொல்லி நான் நிதின்னு சொல்லல, எந்த விஷயம் தான் முடியாதுன்றீங்க. முடியாதுன்றத வந்து ஒரு தேவைக்கு என்ற ஒரு மாநிலத்துக்கு ஒரு இப்போ இன்னைக்கு இந்த மேம்பாலம் தேவை, இந்த சாலை வசதி தேவைன்றது ஒரு எம்பிஏ சொல்றது ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால மத்திய அரசு கொடுப்பாங்க. ஒரு மாநில அரசுக்கு ஒரு 20,000 கோடி கொடுன்னு சொல்றதுக்கு ஒரு எம்பி போய் சொல்லி நடக்காது இல்லை. நீங்க பதில் சொன்ன இந்த பதிலில் இருந்தும் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், இந்த ரெண்டையும் வச்சு சேர்த்து பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடர்ச்சியாக சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களே சொல்றீங்க, நாங்கள் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப செல்வாக்கா இருந்தோம், டெல்லியில் செல்வாக்கா இருந்தோம், அப்போ நாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்தது, இப்போ எங்களால் அதை பண்ண முடியாது. ஃபைன், டெல்லியினுடைய அந்த அரசியல் நடக்கிற அந்த விதம், அதிகமான எம்பிக்கள்ல இருந்து இப்போ ஒரு எம்பிக்கு வந்து ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு காலகட்டம் இருந்தது தமிழ்நாட்டில், பாமக யாரு கூட கூட்டணி வைக்கும் அப்படின்றது வந்து எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பெரிய திராவிட கட்சிகளும் வந்து பாமகவை தங்களுடைய கூட்டணிக்கு இழுத்துக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப மும்முரமா இருப்பாங்க, இவங்களை வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றது. ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொன்னதுக்கு வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து எந்த கட்சி இப்போ உங்க கூட யாராவது கூட்டணிக்கு வருவாங்களான்னு கேட்டால் அவங்க கொள்கை அளவில் வேறுபாடாக இல்லாதவங்களா இருக்கிறத தவிர்த்து, இப்போ அவங்களுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை அளவில் வேறுபாடு இருக்குது, கடந்த காலத்தில் கூட்டணி வச்சிருந்தாலும் இப்போ கூட்டணி இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சியில் கேட்கும்போது யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான பதிலை தான் சொல்லுவாங்க. ஆனால் பாமக உங்க கூட கூட்டணிக்கு வருதாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர்கிட்ட வச்சப்போ அதெல்லாம் வதந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நிராகரிக்கிறார். எல்லோரும் வந்து கூட்டணிக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து இல்ல பாமக எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு அரசியல் ஏன் நகர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் முத 91 தேர்தலில் நிற்கிறோம், தமிழ்நாட்டில் நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். அன்னைக்கு ஏடிஎம்கே 2 எம்எல்ஏ தான், 4 பேர். டிஎம்கே 2 எம்எல்ஏ தான், 91 சொல்றோம். 91 அன்னைக்கு நாங்கள் பண்ருட்டேரை தனியாக நின்று ஜெயிக்க வைக்கிறோம். 96 நாங்கள் நிற்கிறோம், 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். 98 தான் கூட்டணி போகிறோம் மத்திய அரசு எம்பி தேர்தலில். 99 ஆட்சி கலைந்து மறுபடியும் எம்பிக்கு போகிறோம். 2001 மறுபடியும் நாங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போகிறோம், 20 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். 2006 18 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். காரணம் மக்கள் வந்து வாக்களிக்கிறது. அப்போ அன்னைக்கு இருந்த அரசியல் வேறு, இன்றைக்கி எங்கே வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்க கூட வாக்கு வங்கி கம்மியாகலை. இந்த கட்சியில் போனால் அவங்கள நம்மளை வேலை செய்து அவங்க வேலை செய்து எங்களோட மக்கள் ஏற்றுக்கிறாங்க. மக்கள் வந்து 2011 பார்த்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்ற அன்புமணி தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு ஒரு 75 தொகுதியில் 3 இடத்துல 4 தொகுதியில் முதல் இடத்துல வந்தோம். அப்போ
ஒரு தமிழ்நாட்டில் வந்து எல்லா சார்ந்த மதமும் எல்லாம் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிக்க இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைக்காக இன்றைக்கி வந்து அது தடுக்கப்படுகிறது. அதனால் எங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சி வளரக்கூடாதுன்றத தமிழ்நாட்டில் குறிக்கோளாக இருக்கிறாங்க. இல்லை, நான் இப்போ பாமகவினுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னா 2011க்கு பிறகு வந்து ஒரு பெரிய சரிவை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 2011 வந்து 5% இருந்திருக்கிறீங்க. இப்போ கடைசியாக வந்து 2021 பார்த்தோம்னா 3.8 வந்து மாறி இருக்கு. நீங்களே சொல்கிறீங்க அன்னைக்கு இருந்த அரசியல் வேறு, இன்னைக்கு இருந்த அரசியல் வேறு அப்படின்னா என்ன காரணம்? மக்கள் அன்னைக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கே பாமகவுக்கு வாக்களிக்கல. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிக்காமல் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிச்சதால் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்து எடப்பாடியார் திருப்பி எங்கள் கூட்டணி 75 சீட் ஜெயிக்க காரணம்னு கேட்டால் எங்கள் 4 சீட் ஜெயிக்க வேண்டியது. மயிலாடுதுறை, விருதாசலம், நெய்வேலி, இப்போ திருப்பூரூர், இது நாங்கள் 900 ஓட்டு 600 ஓட்டு தான் தோற்றோம். அப்போ நாங்கள் 9 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கட்சி அங்கீகாரம் கிடச்சிருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு மக்கள் வந்து 300 ஓட்டில் 200 ஓட்டில் தான் தோற்றுது. அதனால் தொடர்ந்து எங்களோட சரிவுலாம் இல்லை. எங்களை அடிப்படை வசதி நாங்கள் தொடர்ச்சி ஆரம்பத்தில் இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே இருந்துருக்குது. நாங்கள் தொகுதி கூட்டணிக்காக கூட்டணி வைக்கிற நேரத்தில் எங்களோட வாக்கு வங்கி அப்படியே இருந்திருந்ததுன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பேசுவாங்க. பாமக இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு. நான் 2024 மக்களவைத் தேர்தலில் அந்த கூட்டணி பேச்சு வந்தப்போ பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி 2வது இடம் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த ஜெயிக்கிற இடத்துல இருந்து இவங்க இருந்தால் 2வது இடம் வந்துடலாம் அப்படின்றதே வந்து ஒரு சரிவு இல்லையா? சரிவு இல்லை. ஒரு கட்சியோட முடிவு எடுக்கும்போது கட்சியோட நலனை சார்ந்து இருக்கும். இப்போ யார் கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னா எல்லாமே கூட்டணி வச்சு தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. எந்த கட்சியோட வளர்ச்சி பின்னாடி பிற்காலத்தை நோக்கி கட்சியோட வளர்ச்சிக்காக எடுக்கிற முடிவு தான். தலைவர் ஐயாவாக இருந்தாலும் சரி, மருத்துவர் சின்னையாவும் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ கட்சி நலனை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். அதனால் வெற்றி தோல்வின்றது சகஜம். இப்போ 2026 நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான வெற்றி வாய்ப்பு போது வாக்கு வங்கி 8%, 10% வரப்போகுது. நீங்கள் குறிப்பிட்ட எம்எல்ஏ 20-25 எம்எல்ஏ ஜெயிக்க தான் போகிறோம். அந்த அளவுக்கு கூட்டணியோட பலத்தை மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன அவர்களும் ரெடி பண்ண போகிறாங்க, தயார் பண்ண போகிறாங்க. இப்போது ஒரு கட்சிக்கு வந்து கூட்டணி போய் பேசுகிறாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் பேச ஆரம்பிப்பாங்கன்னா, நான் கடைசியாக இவ்வளோ ஓட்டு வாங்கணும், இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ 2021 பாமக 20 தொகுதியில் போட்டிக்கிட்டு இருக்கு, 3.8% வாக்குகளை வாங்கியிருக்கு, 4 பேர் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் 25 பேர் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இப்போ 25 பேர் ஜெயிக்கணும்னா குறைஞ்சது 30 தொகுதி, 40 தொகுதி, 40 தொகுதியாவது வாங்கணும். 20 தொகுதி வாங்கி 5 தொகுதி ஜெயிச்சு 3.8% வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு 40 தொகுதி கொடுப்பாங்களா? நீங்க களத்தில் இருக்கிற அரசியல் நாங்கள் என்னன்னு கேட்டோன்னா 10.5க்காக தான் நாங்கள் 23 தொகுதி வாங்கணும். 10.5க்காக வண்டி இருக்கு. 23 நான் 20ன்னு சொல்லிட்டேன். இல்லை 23 சீட், 23 நான் 20ன்னு சொல்லிட்டேன். 23 சீட்டு வாங்கின காரணம் கேட்டால் நாங்கள் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணியில் 2011 31 தொகுதி வாங்கணும், காங்கிரஸ் ஒரு தொகுதி விட்டு கொடுத்து 30 தொகுதி நின்னோம், ஏடிஎம் கூட்டணியில் 27 சீட்டு வாங்கணும், 20 எம்எல்ஏ ஜெயிச்சோம். தொடர்ந்து நாங்கள் வந்து 6 எம்பின்னா 6 36 அந்த அடிப்படையில் 40 சீட்டுக்கு 30 சீட்டுக்கு கேப்பில் தான் நாங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் என்னன்னா ஒரே குறிக்கோள், லாஸ்ட்டாக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ வன்னியருக்கு 10.5 தான் நீண்ட நாள் கோரிக்கை. அதனால தான் சங்கம் ஆரம்பித்தோம், கட்சி நடத்தணும். அந்த வன்னியருக்கு 10.5 கொடுக்கறதுனால எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்ன்றது தான் எங்களுக்கு, இடஒதுக்கீடு தான் மெயின்ன்றதால வாங்கணும். அதனால் எங்களுக்கு வாக்கு வங்கி 2014 தேர்தலில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 76 தொகுதியில் 3வது இடம், 4 தொகுதி பாபுரெட்டிப்படி, தருமபுரி, 4 தொகுதி வந்து சோளிங்கர், 4 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 50,000 ஓட்டு வித்தியாசம், பார்த்தீங்கன்னா 30,000 20,000 ஓட்டு வரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அப்போ ஒரு வெற்றி தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம். 100 110 தொகுதிக்கு நாங்கள் தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் கேட்குற சீட்டு கொடுத்து நான் ஆகணும். இப்போ நடந்திருக்கிற சுச்சுவேஷனோட சேர்த்து கேட்டால் அது சரியாக இருக்கும். நீங்களே சொல்கிறீங்க அன்னைக்கு ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான், அன்னைக்கு இருந்த அரசியல் இன்னைக்கு இல்லை, ஓட்டு குறைஞ்சிருக்கிறதையும் வந்து நம்மளால் வந்து கிளியராக பார்க்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்ற இடத்துல இருந்து அந்த புள்ளிக்கும் தமிழ்நாடு அரசியல் அந்த புள்ளியிலிருந்து நகர்ந்து வந்துருச்சு. அப்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணிக்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸினுடைய அவர் வந்து ஒரு அரசியலில் ஒரு கூட்டணியில் வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கும் ஒரு நெகோசியேஷன் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பெரிய வேல்யூ இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் வந்து பெருசாக அரசியல் இப்போ 2014 இருந்து எல்லா தேர்தலையுமே எங்களுக்கு கிடைக்கிற பிரேக்கிங் நியூஸில் முக்கியமான நியூஸ் பாமக தொடர்பானது என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கூட்டணியை விரும்புகிறார், இல்லை மருத்துவர் அன்புமணி வந்து வேற ஒரு கூட்டணியை விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ட் வந்து ஒவ்வொரு தேர்தல் அப்போவும் இது தொடர்பான செய்திகள் வந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. 2016 தவிர, நீங்கள் இப்போ தனியாக நின்னீங்க, அது தவிர மற்ற எல்லா தேர்தல்கள்லையுமே வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், கட்சி தொடர்ந்து வந்து டவுன்ஃபாலை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மருத்துவர் ராமதாஸ் அவரே வந்து நான் தலைவராக இருந்து 2026க்கான முடிவு எடுக்கிறேன், நீங்கள் வந்திருக்காரான்னு நான் கேட்குறேன். அப்படி இல்லை. இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒருத்தர் கூட கூட்டணி போகணுன்னு இருக்கிற 5 எம்எல்ஏ இருக்கும், மாவட்ட செயலர், நானும் மாவட்ட செயலர் இருக்கோம், அவங்களும் ஒரு கருத்து இருக்கும். அவரோட கருத்தை இவரோட கருத்துன்னும் போது 2 பேரும் பேசி யார் கூட கூட்டணின்றது தான் ஃபைனல் பண்ண போகிறாங்க. அவர் சின்னையா ஒரு கருத்து சொன்னாலும் ஐயா சொன்னாலும் பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குது,
அது யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், ஐயாவுக்கும் சின்ன ஐயா அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவங்க முடிவு பண்ணி ஒரு கூட்டணி முடிவு பண்ண போகிறாங்க. ஒரு தேர்தல் அப்படி தான் வரும். முன்னாடி எப்படி வேணும் பேசுவாங்க, இவங்க கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணின்னுவாங்க. கடைசி நேரத்தில் பொதுக்குழு வந்து யாருக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா பொதுக்குழு அத்தாரிட்டி ஐயாவுக்கு கொடுப்பாங்க, சின்ன ஐயா சேர்த்து. அவங்க ஒரு முடிவு எடுத்து பேசி கூட்டணி எது இருக்குன்றது அவங்க முடிவு பண்ணுறது தானே. இப்போது ஒவ்வொரு தேர்தல்லையுமே வந்து இப்போ உதாரணத்துக்கு கடைசியாக நடந்த 2024 மக்களவைத் தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ கூட பாமகவுக்கு வந்து 2 வாய்ப்பு முன்னாடி இருந்தது. அதிமுக கூட்டணி ஒரு வாய்ப்பு, பாஜக கூட்டணி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற 2 வாய்ப்பு முன்னாடி இருந்தது. எந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடந்ததா வந்து சொல்லப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பாமக எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சு பேசிட்டு வந்தார். பாஜக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பார்கெனிங் இதில் தான், இந்த வேல்யூனால தான் பாமகவுக்கு 10 தொகுதிகள் வந்து கிடைச்சது. ஒரு கூட்டணியில் வந்து பாமகவுக்கு 10 எம்பி சீட் கிடைச்சது அப்படின்றது. இந்த 2026 வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணியில வந்து பாமக இடம்பெறாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து முதலமைச்சரே வந்து வெளியிட்டார். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாது அப்படின்னா நீங்க இப்போ இப்போ ஒரு கட்சி கூட்டணி பேசுதுன்னா ஒரு கட்சிகிட்ட கூட்டணி பேசுறாங்க, உங்க கூட வந்தா எனக்கு நீங்க இத்தனை சீட்டு கொடுங்க, நீங்க வரலன்னா நான் இவங்க கூட போயிருவேன்னு ஒருத்தரை காட்டணும். இப்போ 2026 உங்களுக்கு காட்டுறதுக்கு யார் இருக்காங்க? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முடிவு எடுக்கணும். அது வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்ட சீட்டு, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். மத்திய அரசுக்கு ஒரு வாக்கு வங்கி. மாநில அரசு பேசும்போது மாநில கட்சி கூட தான் பேசுவோம், மாநில கட்சி தான் கூட்டணி. இப்போ மத்திய எம்பி தேர்தல் பார்க்கும்போது ஒரு அகில இந்திய லெவலில் தான் அது நம்ம ஒரு முடிவு பண்ணணும். அதனால் அப்போ வந்து யார் கூட பேசினாலும் நமக்கு அதிக தொகுதி வாங்கி அதிகம் தொகுதி ஜெயிக்கணும் தான் நினைப்போம். நான் நேரடியாக கேள்விக்கு வந்துடுறேன். விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கீங்களா பாமக? நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. தலைமை வந்து பொதுக்குழு தான் முடிவு பண்ணோம். இல்லை, பொதுக்குழு முடிவு செய்யும். ஆனால் இப்போ சில பேரோட சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ விசிகா வந்து நாங்கள் பாமக கூட சேர மாட்டோம், பாஜக கூட சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஜய் கூட நாங்கள் கூட்டணியே சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து கொள்கை. அது மாதிரி யாரு கூட சேர மாட்டோம்லாம் சொல்லல. நாங்கள் விடுதலை சிறுத்தை கூட சேர மாட்டோம்ல. இல்லை நாங்கள் நீங்க சொல்லலாம், அவங்க சொல்றாங்க. நாங்கள் 2014 தேர்தலில் விடுதலை சிறுத்தை நாங்கள் ஒரே கூட்டணியில் தான் இருந்தீங்க. ஒரே அணியில் தான் மேடையில் ஏறணும், ஒரே அணியில் தான் பேசணும். நாங்கள் தொடர்ந்து அனைத்து சமுதாய கூட்டமும் நடத்தி அனைத்து சமுதாய தலைவராக தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள் வந்து சதவீதத்தை 19% 22% வாங்கணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் தான் பொதுக்குழுவில் அறிவிச்சிட்டு இருக்கிறோம். அதனால் எந்த கட்சியும் வந்து நாங்கள் வரக்கூடாது, இவங்க கூட கூட்டணி இல்லைன்றது நாங்கள் சொல்லலை. விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 36 வருஷம் 37 வருஷம் ஆயிடுச்சு. சங்கம் ஆரம்பித்து 44 45 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இது வந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு. நீங்கள் இந்தியாவிலே பெரிய லெவலில் பார்க்கணும்னா எங்கள் மருத்துவர் ஐயா வந்து பிரதமர் வந்து அவரே மூத்த தலைவர், மதிக்கத்தக்க தலைவர்ன்றார். அதனால் விஜய் இப்போ வந்துருக்கிற அரசியலில் அவருக்கு இளைஞர் பட்டாளர்கள் எங்கிட்ட தமிழ்நாட்டிலே அதிக இளைஞரும் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க. வாக்கு வங்கியில் இளைஞரும் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க. நீங்கள் மாநாட்டில் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் இவர் கூட தான் இருக்கணும், இவர் கூட இல்லைன்றதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, விஜயினுடைய அரசியல் வருகை வந்து பாமக ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா. ஏன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகான ஒரு பல பயணங்களில் வந்து வட மாவட்டங்களில் பயணிக்கும் போது எங்கெல்லாம் வந்து பாமக வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து விஜய் கட்சிக்கு கிளைகள் இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது. விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தினதாகட்டும், விக்கிரவாண்டிக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் ஆட்கள் வந்தாங்க, எந்த பகுதியிலேருந்து ஆட்கள் வந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாமகவினுடைய வாக்கு வங்கியில் வந்து விஜய் அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. விஜய் வந்து உங்களை ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருக்காரா? இல்லை, இப்போ பார்த்தோன்னா திருச்சியில் மாநாடு நடத்ததா இடம் கேட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து அங்கே இடம் கொடுக்கணுன்றதுனால திருச்சியில் வச்ச மாநாடு விழுப்புரத்துக்கு மாற்றினாங்க. விக்கிரவாண்டி, நான் தான் அதுக்கு மாவட்ட செயலாளர். மாநாடு நடந்த இடத்துக்கு நான் தான் மாவட்ட செயலாளர். அந்த பகுதியில் வீடு வீடாக எல்லாம் போனாலும் கூட காலனி பகுதியிலேருந்து தான் அமைப்பு வச்சு வண்டியை கொண்டு வந்தாலும் கூட எங்களுக்கு அமைப்பு யாரும் வண்டியை வச்சுட்டு போகல. எனக்கு தெரியும், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நான் அந்த மாவட்டத்துக்கு எம்எல்ஏ நான் 3 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். செஞ்சி, மயிலம், விக்கிரவாண்டிக்கு. அந்த பகுதியிலேருந்து வண்டி எந்த பகுதி வந்ததுன்னா நம்ம காலனி பகுதியில் இருந்த மக்கள் தான் வண்டி வச்சுட்டு வந்தாங்க. எங்கள் வாக்கு வங்கிலேருந்து யாரும் வண்டி எடுத்துகிட்டு வரல. அப்படியே வந்தாலும் ரசிகர் வர போகிறாங்க, அதுக்காக அவங்களுக்கு போய் வாக்களிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. எங்கள் வாக்கு வங்கி எங்கள் வாக்கு தான் வரும். புது வாக்கு வங்கியாக இருந்தாலும் எங்களுக்கு தான் போடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடக்க காலம் எப்படி இருந்ததுன்னா எல்லா தரப்பு மக்களுக்குமான கட்சியாக தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல இருந்து எங்களுடைய வாக்கு வந்து வன்னியர்களுடைய வாக்கு மட்டும்தான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டீங்களே. அப்படி இல்லை. ஆரம்பத்தில் எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஒரு வடிவேல் ராவணன், பொருளாளர் பார்த்தீங்கன்னா ஒரு நாடார், இப்போ ஏதூரில் மாநில துணைத் தலைவர், ரெட்டியாரில் துணைத் தலைவர். அதுமாரி எங்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு ஜாதிக்கான கட்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து எல்லா ஜாதியும் இருக்குது. எல்லா ஜாதிகாரும் முஸ்லீம்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு ஜாதிக்காக ஒரு வன்னியருக்காக மட்டும் கட்சி இல்லை. இப்போ அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி பார்க்க போனால் ஜாதி முத்திரை குத்தி இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிலே நீ கொள்கைன்னு பார்த்தா எந்த கட்சி கொள்கை இருக்குது? ஆரம்பத்தில் கொள்கை, பயிற்சி, ஒன்றிய செயலர் பயிற்சி, மாவட்ட செயலர் பயிற்சி, நீங்கள் ஒரு பயிலாளங்க வச்சு நடத்துகிற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையன் தான்.
நீங்கள் வேறு எங்கே நடத்துகிறாங்க? இப்போ தான் விஜய் ஆரம்பித்தாலும் நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம் இப்போ தான் சொல்கிறார் பூத் கமிட்டி. நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக எங்கள் நிர்வாகி பயிற்சி கொடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் எங்களோட வாக்கு வங்கி வந்து வன்னியர் வாக்கு வங்கி மட்டும் சொல்ல முடியாது. அனைத்து கட்சிக்காரும் வாக்கு அளித்தா திருப்பி நாங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட முயற்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒன்று தான் நோக்க பார்வையில் ஐயாவும் சின்னையும் போயிடுறாரு. இல்லை, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிற பகுதி ரீஜனா அப்படின்னு பார்த்தோம்னா வட தமிழ்நாட்டில் தான் வந்து பாமகவினுடைய ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. பாமகவுக்கு அதிக வாக்குகள் விழுகிற ஏரியாவும் அதுதான் இருக்குது. நான் அதை தான் சொன்னேன். வட தமிழ்நாட்டில் பயணித்து பார்த்த வரைக்கும் எங்கெல்லாம் பாமக வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து விஜய் எமர்ஜ் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் எங்களுக்கு வருது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது இல்லை வட தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அப்படி போகலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துக்கலாம். ஆனால் உங்களுடைய பதில் எப்படி இருக்குன்னா, போனாங்க, ஆனால் அது வந்து பட்டியல் சமூக மக்கள் தான் போனாங்க, எங்கள் ஓட்டுல இருந்து யாரும் போகலை அப்படின்னா பட்டியல் சமூக மக்கள் பாமகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? நான் கேட்க அப்படி இல்லை. எங்களுக்கு பட்டியல் சமூக வாக்கும் வேணுன்றது தான் பார்க்குறோம். அது இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை எல்லாம் திரிச்சு விட்டு பட்டியல் மக்கள் வாக்களிக்கூடாது தான் இன்றைக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாக்களிச்சுட்டா இவங்க வந்துடுவாங்க. இல்லை அந்த சமுதாயம் நாங்கள் என்ன சொல்கிறோம், பட்டியல் சமுதாயத்தை முதலமைச்சர் ஆக்குறோன்றோம். வேறு யாருன்னா சொல்ல முடியுமா தமிழ்நாட்டு அரசியலில்? நாங்கள் எங்களோட குறிக்கோளே மத்திய சமுதாயம் தலித் ஏழ்மலை கொடுத்தோம். இன்றைக்கி நாங்கள் முதலமைச்சரானா ஒரு தலித்தை தான் முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்கிறோம். அதனால் ஏன்னா பாமக தனித்து போட்டிட்டப்போ டாக்டர் அன்புமணி தானே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிருக்கு. அப்போ 2014 பண்ணோம். முதல் அமைச்சரை யாருக்கு கொடுத்தோம்? தலித் ஏழ்மலை தான் கொடுத்தோம். அப்போ 4 எம்எல்ஏ வன்னியரில் இருந்தாங்க, யாரும் கொடுக்கலையே. 4 எம்பி இருந்தாங்களே, என்டி சண்முகம், துறை, பூத்த எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் வன்னியர் கொடுக்கலையே. கிடைச்ச மத்திய மந்திரி பதவியே நாங்கள் வந்து தலித் தானே கொடுத்தோம். அதனால் 2 பேரும் சேர்ந்துருக்கூடாதுக்காக தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் காலம்தான் இந்த மாதிரி மோட்டிவ் உருவாகுது. இந்த மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான பிரச்சனை மே 11 அந்த மாநாட்டோட முடிஞ்சிருமா? எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மே 11க்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறது அடுத்த தேர்தலுக்கு அந்த கூட்டத்தையும் 25 லட்சம் பேர் அந்த இளைஞர் பெருவிழா கலந்துக்க போகிறாங்க. ஐயாவும் சின்னையும் மேடையில் ஏற போகிறாங்க. 2 பேரும் மாநாட்டுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம், தமிழ்நாடு மக்களுக்கும் அனைத்து சமுதாய தலைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம். மாநாட்டுக்கு பிரச்சனை இப்போ முடிஞ்சு போச்சு. 2 பேரும் வந்து மேடையில் பேச போகிறாங்க. வர தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து எந்த கூட்டணி முடிவு பண்ண முடியாது, மருத்துவர் ஐயாவும் சின்னையும் முடிவு பண்ண போகிறாங்க. ஒரு கடைசி கேள்வி, மே 11 நடக்கிற அந்த இளைஞர் பெருவிழாவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பாமகவின் தலைவர்னு அட்ரஸ் பண்ணுவாங்களா, பாமகவின் செயல் தலைவர்னு அட்ரஸ் பண்ணுவாங்க? அப்படி இது பண்ண மாட்டாங்க. பாட்டாளி கட்சி தலைவர் தான் பண்ணுவாங்க, செயல் தலைவர்னு பண்ண மாட்டாங்க. இப்பயும் மாநாட்டு குழு தலைவர் அவர் தான், பாட்டாளி கட்சி தலைவர் அவர் தான். இருக்கிற இது உள்கட்சி இது அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசி முடிவு பண்ண போகிறோம். இது உள்கட்சி விவகாரம். அதனால் இதில் போய் மாநில தலைவர் இதெல்லாம் அறிவிக்கிற பொதுக்குழு இது. தலைவராக இருக்கிறார், மாநாட்டு குழு தலைவராக இருக்கிறாரு. மாநாட்டு குழு தலைவராக நடத்த போகிறாரு. அது முடிஞ்சோடனே பொதுக்குழு வரும்போது பொதுக்குழுவில் யார் கூட கூட்டணி போகிறத மருத்துவர் ஐயாவும் சின்னையும் முடிவு பண்ண போகிறாங்க. பொதுக்குழு நிர்வாகி முடிவு பண்ணி ஒப்படைக்க போகிறாங்க. பார்க்கலாம் சார். உங்களுடைய மாநாடு வெற்றிகரமாக நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இணைவும் கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.